இட்ஸ் வெனஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசையும் பூண்டு சட்னி தான் ரெடி பண்ணலாமே தோசை மாவு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஃபுல் மாவையும் வெளியே வச்சா புளிச்சிரும். அதனால் தேவையான அளவு மாவு மட்டும் எடுத்து வச்சுட்டு உள்ளே வைக்கலான்னு போகும்போது தாங்க கை ஸ்லிப் ஆகி மாவை அப்படியே கீழே போட்டுட்டேன். ஒரு அரை மாவு வந்து தோசை மாவு வந்து அப்படியே வெளியே விழுந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது, ரொம்ப இல்லை, கொஞ்சம் தான் இருந்தது. பட் ஃபுல்லாகவே கீழே விட்டுட்டேன். எப்படி விட்டேன்னு தெரியல. காலையில் ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. இது விழுந்ததுக்கப்புறம் அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா எல்லா பக்கமே போயிடுச்சு, டிஷ் வாஷருக்குள்ளே போயிடுச்சு, அடியில் மேட்டு எல்லா பக்கமுமே. ஸோ இப்போ இதெல்லாமே க்ளீன் பண்ணணும். ஸோ மேட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து வாஷிங் மிஷின் ரூமில் வந்து ஒரு சிங்க் இருக்குது, அதுக்குள்ளே போட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் போட்டுட்டேன். எப்படியும் மேட்டை வந்து வாஷ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இதனால் வந்து மேட்டையும் வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. கேபினட்ஸ் ஃபுல்லாகவே தெளித்ததுனால இப்போ இதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு கீழே ஃப்ளோரையும் க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டே செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ளோர்லலாம் வந்து ஒரு மாதிரி வெள்ளை கலரில் ஆகிடுச்சு. என்ன தொடச்சாலுமே போகலை. அதாவது 3 to 4 times வந்து நல்லா மாப் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த ட்ரை மாப் வச்சு தொடச்சதுக்கப்புறம் தான் ஒரு அளவுக்கு ஓகேவாக இருந்தது. அதுக்கப்புறமும் காஞ்சக்கப்புறமும் கொஞ்சம் அங்கங்கே வந்து ஒயிட் கலரில் இருந்தது. மறுபடியும் ஈவினிங் ஒரு தடவை நான் க்ளீன் பண்ணி எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ளோர் வந்து நல்லா இருந்தது. தோசை ஊற்ற போகும்போது தான் நான் ஊற்றி தரேன்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. ஸோ அதனால் நான் பூண்டு சட்னிக்கு பண்ணுறதுக்கு பதிலாக தக்காளி குருமா தான் பண்ணேன். மனசே இல்லாமல் தான் குக் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் தான் ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஓகே, பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்குமே அவர் தான் தோசை ஊற்றி கொடுத்துட்டு இருந்தார். பசங்களை ஃபஸ்ட்டு சாப்பிட உட்கார வச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் நானும் அவரும் உட்காந்து சாப்பிட்டோம். பசங்கள்லாம் பயங்கர பசியில் இருந்தாங்க காலையில். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தோன்னே தான் ஓகே ஆனாங்க. வாஷிங் மிஷின்லேருந்து இப்போ ட்ரையரில் எடுத்து மேட்டை போட்டுட்டேன். மதியம் சிம்பிளாக யோகர்ட் ரைஸ் மட்டும்தான் பண்ணேன். அப்படியே உட்காந்துட்டேன், எதுவுமே பண்ணலை. சரி ஈவினிங் காஃபி போட்டு குடிக்கலாமேன்னு காஃபி போட தான் வந்திருக்கேன். தயிர் வீட்டில் காலி ஆகிடுச்சு. அதனால் தயிர் ஊற போகிறதுக்கு பால் அடுப்பில் வச்சிட்டேன். பால் பார்த்திங்கன்னா தயிர் ஊற போடுறதுக்கு 2-3 தடவை நல்லா பொங்க விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் மறுபடியும் ஸ்லோவில் வச்சுட்டு மறுபடியும் பால் பொங்கி வந்து அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. மறுபடியும் ஒரு வேறு பாத்திரத்தில் பாலை மாற்றிட்டு தயிர் ஊற போட்டு பாருங்கள், கெட்டியாக சூப்பராக வரும். நான் தயிர் ஊற போடுறதுக்குன்னு இந்த பாத்திரம் தாங்க யூஸ் பண்ணுறேன். இதில் மட்டும்தான் தயிர் ஊற போடுறது. டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகிடுச்சுங்க. இது 10 minutes ஃபாஸ்ட்டு. வெளியே இருட்டிடுச்சு. 5:15 நைட் மாதிரி ஆகிடுது. என்னதான் எனக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் காஃபி போட்டு குடித்தா ரொம்பவே சூப்பராகிடுதுங்க. ஃபில்டர் காஃபி நல்லா ஒரு நுர தழும்ப குடித்தாதான் காஃபி குடித்த மாதிரி இருக்குது. காஃபி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் கவுச்சில் போய் உட்காந்துட்டேங்க. வீட்டில் ஃபிஷ் டேங்க் இருக்குது, அதை தான் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். காஃபி குடித்தோடனே எனக்கு கொஞ்சம் தெம்பு வந்த மாதிரி ஆகிடுச்சு, சுறுசுறுப்பாக. திருப்பியும் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி எனக்கு ஒரு கேக் ஆர்டர் இருந்தது, அதையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஃபிஷ் டேங்க் இருக்கிறதுனால வாட்டர் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும், பார்க்கவே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குங்க. இப்போ ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சு. தயிரை வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இப்படியே மூடி போட்டு வச்சிட்டோன்னா காலையில் தயிர் வந்து நல்லா உரையாயிடும். இந்த கேக் தாங்க ஆர்டர் வந்தது, பிஸ்காஃப் கேக் தாங்க வந்து ஆர்டர் வந்தது. அதையும் பண்ணி முடிச்சிட்டேன். டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மதியம் வச்ச சாதம் மீதி இருந்தது, அதனால் எங்களுக்கு வந்து பெப்பர் சாதமாக தாளிச்சுக்கிட்டேன். பெப்பர் சாதம் பார்த்திங்க அப்படின்னா
நல்லா வந்து நெய்யில் வந்து வெங்காயத்தையும் பெப்பரையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு வந்து பாஸ்தா செஞ்சு வச்சிட்டேங்க, ஏன்னா அவங்களுக்கு பெப்பர் சாதம் வேண்டாம். மறுபடியும் நான் பெப்பர் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் பெப்பரையும் ஆட் பண்ணி கீயும் ஆட் பண்ணி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி காம்பினேஷன் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு மில்லட் பாஸ்தா தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் மில்லட் பாஸ்தா ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல. பாயில் பண்ணும்போதே கொஞ்சம் உடஞ்சி தான் போச்சு. பட் இருந்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. பசங்களுக்கு வந்து ஆயிலில் வந்து பூண்டு, பெல் பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு இதிலே வந்து பெப்பரும் கரம் மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணேன். எப்பயுமே அவங்க க்ரீமியாகவும் அந்த சீஸ் எல்லாம் போட்டு தான் பாஸ்தா சாப்பிட்றாங்க. சரி, ஒரு நாளைக்கு ஹெல்த்தியாக இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப மைல்டாக தான் அவங்க செஞ்சுருந்தேன். வேறு எந்த வெஜிடபிளும் என்கிட்ட இல்லை, அதனால் வந்து சரி எக்கு மட்டும் போட்டு பண்ணி கொடுத்துடலாம். கேப்சிகம் இருந்தது, அதையும் எக்கும் போட்டு பண்ணி கொடுத்துட்டேன். மசாலா அதிகமாக போடாமல் செஞ்சனால என்னென்னு தெரியலைங்க, சாஸ் வந்து தக்காளி சாஸும் கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சாஸும் ஆட் பண்ணியிருந்தேன். பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, சூப்பராக இருந்ததுன்னு சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.